Okay, welcome to the meditation session. மெடிடேஷன் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக பிராணாயாமம் பண்ண போகிறோம். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்ஸ் இன் அவர் லைஃப் அண்ட் அவர் பாடி. உலகத்தில் 850 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே யூனிக். சரிங்களா? இந்த ஒவ்வொருத்தர் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரீதிங். இந்த பிரீதிங்க்கு ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. காற்று வந்து உயிர் சக்தி. ஓகே, இந்த ஞாபகங்களை நாம் என்ன மாதிரியான மனநிலையில் சுவாசிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலில் வந்து பதிய வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்கு வந்து ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கு. இங்கே வாங்குற இந்த மூச்சோட சக்தி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பிளட்ல இருக்கிற செல்களுக்குமே போய் வெற்றிடத்தை கிரியேட் பண்ணுது. ஓகே, பை டூயிங் த மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமா ரெகுலர்லி அண்ட் டீப் பிரீதிங் ரெகுலர்லி we can attain the அஷ்டமா சித்தி ஆல்சோ வெரி சூன். சரிங்களா? காற்றால் மட்டும்தான் பெரிதாகவும் முடியும், வித்தின் அ செகண்டில் சிறிதாகவும் முடியும். இந்த காற்றுக்குள்ள அவ்வளவு சூட்சுமங்கள் இருக்கு. சரியா? ஒரே ஒரு பிரீதிங்கை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணோம் வைங்களேன், சுவாசத்தோட ஒரே ஒரு நூலிலை மட்டும் எங்கே போய் வந்து ஒரு செல்லில் போய் ரீச் ஆகுதானே. இப்போ இங்கே வாங்குற அந்த மூச்சு போய் நம்மளோட கட்டை விரலில் போய் ஜாயின் ஆகிற அந்த விஷயத்தை ட்ராக் பண்ணால் அது எவ்வளவு லென்த்தாக வந்து போகும். ஓகே, காற்றை மட்டுமே குடிச்சு அது மூலமா மட்டுமே பிராணன் எல்லாத்தையும் தரிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற சித்தர்களும் இருக்கிறாங்க. அது காற்று வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு உடம்புக்குள்ளேயே உயிரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்னன்னா காற்று. ஒரு உடல்ல மூச்சை எடுத்து லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உயிர் இருக்குதா இல்லையா? கடைசியா உடம்புல இருந்து வெளியே போற காற்று என்ன அப்படின்னா தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று. அது போயிடுச்சு அப்படின்னா உடல் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ரைட்? இவ்வளவு ஃபோர்ஸ், இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த பிரீதிங்க்கு நாம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? பிரீதிங் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மனநிலை வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது என்னன்னா சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எல்லாமே தெரியும். ஓகே, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் இறந்து போகிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஈவன் எக்ஸ்ரே எடுத்தால் கூட, எண்டோஸ்கோபி பண்ணால் கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த சுவாசம் உள்ளே போய் இருக்கிற ஒரு செல்கள் பற்றியுமே தெரிஞ்சிச்சு. ஓகே, லங்ஸோட கெப்பாசிட்டி அவ்வளவு எக்ஸ்டெண்டாக இருந்து ரிலாக்ஸாக அந்த மாதிரி எப்போதுமே வந்து இருக்கணும். நம்ம லக்கீலி யோகா பீப்புள் நமக்கு வந்து தெரியும் எப்படி வந்து கரெக்டாக ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு. while inhaling we must push your stomach outside. காற்று உள்ளே என்ட்ராகும் போது வயிறை வந்து வெளியே தான் கொண்டு போகும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு வந்து உள்ளே கொண்டு போகும். சரிங்களா? 2 கைகளையும் ஞான முத்ரா வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? Keep your spine straight. Close your eyes. Inhale. Exhale. உங்க வயிறு மேல முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களோட மார்பகம் மேல உங்க கவனம் போகட்டும். உங்களோட கழுத்து பகுதி, பின்புற தலைப்பகுதி, முகம், புருவங்கள், கண்கள், கன்னங்கள், நாடி, வாய், மூக்கு, வலது நாசி துவாரம், இடது நாசி துவாரம்.
இப்போ மெதுவாக மூச்சு வாங்குங்க பார்ப்போம். உடல்ல என்னென்ன அசைவுகள் நடக்குதுன்னு அப்படிங்க. மெதுவாக உங்கள் தோள்கள் ரெண்டு மேலே இருக்கும். மெதுவாக மூச்சு விடுங்க. உங்கள் தோள்கள் மெதுவாக கீழே இறங்கும். மறுபடியும் மெதுவாக மூச்சு வாங்குங்க. உங்கள் மார்பகத்து மேலே உங்கள் கவனம் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் செஸ்ட் அப்படியே சுருங்கிறத கவனிக்கலாம். எந்த அளவுக்கு ஆழமாக சுவாசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஆழமாக இப்போ சுவாசிக்க போகிறோம். Inhale, push your stomach outside. Exhale, stomach நல்லா உள்ள போகட்டும். மறுபடியும் நல்லா முடிச்சோம். இப்போ மூணையுமே கவனிக்க போகிறோம். ஷோல்டர்ஸ், chest and stomach. Let's start. Inhale, exhale, relax. இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம வந்து சுவாசத்தோட வேகத்தை ரொம்ப ஸ்பீடாக அதிகரிக்க போகிறோம். அடுத்ததா அதுக்கு வந்து பஸ்திரிகா பிராணாயமா பயிற்சி செய்யணும். பஸ்திரிகா பிராணாயமா எப்படி பயிற்சி செய்யணும்? கீப் த போத் ஹேண்ட்ஸ் பிசைட் த பாடி லைக் திஸ். ஓகே. இன்ஹேல் பண்ணும்போது கைகளை நல்லா மேலே உயர்த்தணும். விரல்கள் மேலே போய் ஓப்பன் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது முகம் வந்து சுருங்கக்கூடாது. சரியா? லெட்ஸ் ஸ்டார்ட். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, முகம் சுருங்கக்கூடாது. 18, 19, 20. relax. Observe the breathing. உங்கள் ஹார்ட் பீட் கவனிங்க. உங்கள் கைகளில் ரத்த ஓட்டத்தை கவனிங்க. உங்கள் தோள்களை கவனிக்கலாம். ஹீட்டை கவனிங்க. இப்போ நாம் 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன வேகத்துக்கு நம்ம லங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ கபாலபதி பிராணாயாமம். கபாலபதி பிராணாயாமம் செய்யும் பொழுதும் முகம் வந்து சுருங்கக்கூடாது. இது ஒரு 20 கவுண்ட் தான். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பண்ணணும். முகத்தை வந்து சுருக்காதீங்க. ஃபேஸ் மசில்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான மசில்ஸ். ஓகே. ஸோ அது வந்து சுருங்க ஆரம்பிச்சோம். முகம் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா. ஸோ கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட். லெட்ஸ் ஸ்டார்ட். Inhale, exhale. Let's start. 1, 2, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. அடுத்ததா நாம சந்திர நாடியை வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். இடது பக்கம் மட்டும் மூச்சு வாங்கி இடது பக்கம் மட்டும் மூச்சு வாங்கி மூச்சு விட்டு ரிலாக்ஸாக நம்ம பண்ணலாம். ஒன்லி நீங்கள் லெஃப்ட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் மட்டும் செய்யும் பொழுது சந்திர நாடி ஆக்டிவேட் ஆகும். இந்த சந்திர நாடி மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். எப்போல்லாம் நாம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறோமோ, ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறோமோ, எப்போ உடம்பு ஹீட்டாகவும் ரொம்ப கோபமாக ஃபீல் பண்ணுறோமோ, இந்த மாதிரி சமயங்கள்லாம் லெஃப்ட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் ஒரு 10 தடவை செஞ்சு பாருங்கள். ஒருவேளை ரெக்கவர் ஆகலைன்னா இன்னொரு 10 தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப நல்ல ரிசல்ட்டெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்டில் ஞான் முத்ரா வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இந்த 4 ஃபிங்கர்ஸையும் மடிச்சுட்டு ரைட் நாசில் வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல்.
Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Relax. Please open your eyes. சுவாச பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, பிராணாயாமா செய்யும் பொழுது நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை நாம் அதிகரிக்கும். ஓகே, அப்போது நம்மளோட முதுகு வளைஞ்சிருக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த கட்டை விரலால் இந்த வலது நாஸ்டில லைட்டாக டச் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஒரு போன் ஒன்று இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அந்த மாதிரி லைட்டாக தொட்டிங்கன்னா போதும். இந்த கையை ரொம்ப ரிலாக்ஸ்டாக பக்கத்தில் வச்சுக்கலாம். சுவாசத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பயிற்சி செய்யணும். அடுத்த சைட் பண்ணலாமா? எப்போல்லாம் வயிறு ரொம்ப அசமந்தமாக இருக்குதோ, நிறையா சாப்பிடணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அந்த நேரங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது சூரிய நாடி பிராணாயாமம். உடலில் வலது பக்கம் சூரிய நாடி போடுது. சரியா? இப்போ இந்த ரைட் ஹேண்டில் ஞான முத்ரா வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் அது 4 ஃபிங்கர்ஸையும் மடித்து லெஃப்ட் நாஸ்டில் பிளாக் பண்ணிக்கணும். Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. One more time. Inhale, 1, 2, 3, 4. Exhale, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Relax. இப்போ நாம் 2 சைடு நாஸ்டிலோட ப்ரீதிங் வேவ் லென்த்தையுமே ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஃபீல் த காம்னஸ். உங்கள் மைண்டோட கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பாருங்கள்.
உங்கள் பிரெயினை நல்லா கவனித்து பாருங்கள். ரிலாக்ஸ், ஓப்பன் யுவர் ஐஸ். பிறந்த அந்த நொடியிலிருந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம் தானே. இத்தனை வருடங்களை நம்ம ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கோம். அப்போ நாம் எந்த அளவுக்கு இதில் ப்ரீதிங் உள்ளுறுப்புகள் பற்றின எல்லா ஞானமும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. ஓகே, அதுக்காக தான் நம்ம தினசரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். கொஞ்ச நேரம் தினசரி உட்காந்து சுவாசத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே மனம் வந்து அவ்வளவு தூரம் அடங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு நாள் அது நடக்காது. தினசரி எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான போசணும் அந்த அளவுக்கு அது டைம் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம இதெல்லாம் இது என்னோடது நம்ம வந்து எல்லாத்துக்கூடயும் அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும்போது டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீதிங் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற இந்த 2 மூச்சுகளுமே வந்து அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமாரர்கள் யார்? சூரியனோட பசங்க, த கிரேட் ஹீலர்ஸ். ஆமாம் தானே. அவங்களால குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க தான் வந்து நம்மளோட சுவாசமாக இருக்கிறதா புராணங்கள் வந்து சொல்லுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து சுவாசத்தில் வந்து கவனமாக இருக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறதுன்னா ஆல்டர்னேட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து வித்தவுட் டேக்கிங் எனி பிரேக் ரொம்ப டீப்பாக வந்து மூச்சு வாங்குங்க. எது ஃபுல்லாக வந்து எக்ஸேல் பண்ணுங்க. எப்போதுமே வெளியே போகிறது நிறைய எல்லா விஷயத்தையுமே திறந்துடணும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த விதமான ருணானுபந்தமுமே இருக்கக்கூடாது, ரெக்கார்டே எதுவுமே இருக்கக்கூடாது. வள்ளலார் வந்து மறைஞ்சு போனார் தானே. ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அவர் வந்து கதவை சாத்திக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து மறைஞ்சிட்டாருன்னு புராணங்கள் ரெக்கார்டில் இருக்குது. உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓசோ கிட்ட அதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம சத்குரு ஐயாட்டையும் அவரை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து சுவாசத்தில் ரொம்ப லயிச்சு போயிருப்பாங்க. அவங்க உடலே வந்து தங்க நிறமாக வந்து மாறிடும். சுவாசத்தின் மூலமாக டோட்டலாக இந்த உடம்பையே வந்து மெல்ட் ஆக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்னென்னா இந்த ப்ரீதிங். சுவாசத்தில் கவனம் செலுத்த 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 நம்ம வந்து ஆஞ்சநேயர் மாதிரி வலுவாயிடலாம். ஆஞ்சநேயர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காடு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அவர் யாரோட புத்திரன்? வாயுபுத்திரன், கரெக்டுங்களா? அப்போது அந்த அளவுக்கு அவரை வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தையும் கடைப்பிடிச்சி சுவாசத்து மேலேயும் ப்ரீதிங் மேலேயும் ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா நீ இந்த அளவுக்கு வந்து வலுவாயிருவங்கிறது தான் அந்த ஒரு புராணத்தில் அந்த ஒரு கேரக்டர் வந்து உருவாக்குனது. கரெக்டுங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். லெட்ஸ் ஸ்டார்ட். லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல். லெஃப்ட் எக்ஸேல். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த ப்ரீதிங்கை வந்து பண்ணுங்கள். ஓகே, ஃபீல் பண்ண முடியுதா? அந்த மைண்டெல்லாம் ரொம்ப காம் ஆகுறதெல்லாம் வந்து உணர முடியுதா?
நம்ம யோகா ஸ்டூடியோவோட கொள்கையே அதுதான். வர்ற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு மாஸ்டர் ஆகிக்கணும். ஈவன் ஆஃப்டர் த 20 இயர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு இந்த யோகா கலை வந்து ஹெல்ப் பண்ணணும். கரெக்டுங்களா? உங்கள் மூலமாக வேறு யாராவது ஒருத்தருக்கு உதவுனாலுமே ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கு தான் இவ்வளவு நுணுக்கத்தெல்லாம் சொல்லித்தர்றது. நாம் நாடி சோதனா பயிற்சி செய்யும்போது ஒரு முத்திரை பண்ணுறோம் தானே. என்ன பண்ணுறோம்? இந்த 2 விரல்லையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த 2 விரல்லையும் இந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறோம். இந்த முத்ரா பேர் என்ன? இடது கையில் ஞான முத்ரா வச்சுக்கணும், வலது கையில் இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த 2 விரலையும் இப்படி வச்சு கட்டை விரலை இப்படி நீட்டி நம்ம வந்து நாடி சோதனா பயிற்சி வந்து செய்கிறோம். சரியா? இந்த முத்திரைக்கு விஷ்ணு முதிரை அப்படின்னு பேர். நாசிக முத்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, பிரணவ முதிரை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. விஷ்ணு முதிரை, விஷ்ணு என்ன பண்ணுவார்? இந்த பிரசவர், காப்பாற்றுற கடவுள். சரியா? ஆட்காட்டி விரல் வந்து ஜீவாத்மாவை குறிக்கும். ஓகே, நம்மளோட நடுவிரல் வந்து அந்த ஜீவாத்மாவோட ஈகோவை குறிக்கும். இந்த 2ஐயுமே நம்ம ஃபோல்டு பண்ணும்போது என்ன நடக்குது? ஜீவாத்மாவும் அடங்கிடுது, அதோட ஈகோவும் அடங்கிடுது. ஓகே, இவங்க மற்ற விரல்களை வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டி நம்ம வந்து சுவாசத்தில் வந்து கவனம் வந்து செலுத்தணும். அடுத்ததா சக்கரங்களை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே இப்போ நல்லா கவனிங்க தான். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. ஓகே, இப்போ இந்த நீர் வந்து என்னன்னா சுவாதிஸ்தான சக்கரத்தோட தொடர்புடையது. ஓகே, அது வந்து உடலோட 2வது சக்கரம். நிலம் வந்து முதல் சக்கரம், மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. ஓகே, இந்த 2ஐயுமே நாம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இந்த முத்ரா பயிற்சி செய்யும்போது. நம்மளோட காற்று மற்றும் ஆகாயம், நம்மளோட மனம் மற்றும் மூச்சு 2மே அடங்குது நம்மகிட்ட. இந்த கட்டை விரலை நம்ம நீட்டியிருக்கோம், இது வந்து நெருப்பு. இந்த 3 பூதங்களுமே சுத்திகரிக்கப்படும் நீங்கள் நாடி சோதனா பயிற்சி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா. அனுலோம் விலோம் பயிற்சி, இந்த பக்கம் மூச்சு வாங்கி அந்த பக்கம் மூச்சு விடும்போது, அப்புறம் இந்த பக்கம் மூச்சு வாங்கி அந்த பக்கம் மூச்சு விடும்போது பிராணன் சுத்திகரிக்கப்படுது. ஓகே, நாடிஸ் எல்லாமே. அதனால தான் நாடி சுத்தி பிராணாயாமம். உடம்புல 72,000 விதமான நாடிகள் ஓடும். அத்தனை நாடிகளுமே பரிசுத்தமாயிடும் இதை பயிற்சி செய்யும்போது. இதை எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். ஓகே, பேஸ்டு ஆன் யுவர் ஸ்ட்ரெஸ். ஈவன் த லோ பிபி பர்சன், ஹை பிபி பர்சன், ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டைம் வந்து டியூரேஷன் வந்து பார்த்து பண்ணிக்கணும், கரெக்டான யோகா மாஸ்டரோட அட்வைஸோட. கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து பயிற்சி செய்ய இப்போ என்ன நடக்குது? நெருப்பு, நீர், நிலம், இந்த 3 பூதங்களுமே வந்து கட்டுப்படுத்தப்படுது. இந்த உள்ளங்கையை முடிஞ்ச வரைக்கும் இப்படி பக்கத்தில் வைக்காமல் இப்படி தள்ளி வச்சுக்கணும். இந்த எக்ஸைல் பண்ணும்போது இந்த காற்று இதில் வந்து படக்கூடாது. நிலம் வந்து சுத்திகரிக்கப்பட்டதுன்னா பிடிவாத குணம் வந்து குறையும். நீர் சுத்திகரிக்கப்பட்டதுன்னா நம்மக்கிட்ட சரியான ஆசைகள் மட்டும், எல்லா விதமான விஷயத்துமே நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். நெருப்பு சுத்திகரிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு மனிதனோட தேவையில்லாத ஈகோ, நெகட்டிவ் எண்ணங்கள், ஆணவம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். தலைமை பண்பு வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, ராஜச தாமச சத்துவ குணங்கள் 3 விதமான தோஷங்கள். என்னென்னா திரிதோஷங்கள், வாயு, பித்தம், கவம். இது 3மே வந்து சரியாக ஆரம்பிக்கும். வாதம், பித்தம், கவம், இந்த 3மே வந்து சரியாகும். சரியா? இப்போ ப்ரீதிங்கை வித் லாக் இதை கற்றுக்கிட்டோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா கை 2ஐயுமே தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நமஸ்கார முத்ரா வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 தடவை டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோ எக்ஸேல் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Inhale, exhale, observe the breathing. Inhale, exhale, relax. Then cross your hands like this. Take your right hand towards the left side, left hand towards the right side.
அப்படியே ஜென்டலாக தலையை மட்டும் மேலே தூக்கிக்கோங்க. கழுத்து வந்து முன்பக்கமாக வளையக்கூடாது. இதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீதிங். Inhale, exhale, inhale, exhale, ஓகே, ரிலாக்ஸ். விரல்களை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்குள்ள இந்த மாதிரி கைகளை வச்சுக்கோங்க. இதில் உங்களோட செஸ்ட் போன், இந்த 2 போன் இருக்குது பார்த்தீங்களா, நெஞ்சிருந்து, இதை வந்து சைடில் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த பிராணாயாமம் வந்து பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். Expand the chest. Exhale. அதுக்கப்புறமா இந்த நெஞ்சோட இந்த கடைசி பகுதியை வந்து இந்த மாதிரி பிடிச்சிருங்க. விலா எலும்போட லாஸ்ட் பாகத்தை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோ எக்ஸேல். ஸ்டார்ட் பண்ணுங்க. Exhale.